நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, கூகுள் பேயை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கூகுள் பேயில் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் மறந்து செஞ்சுருவீங்க. அப்புறம் வரக்கூடிய பிரச்சனை என்னங்கிறது வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்யது, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கூகுள் பேயை பயன்படுத்துகிறீங்க, பணம் அனுப்புறதுக்கோ இல்லை ரிசீவ் பண்ணுறதுக்கோ இல்லை கூகுள் பேயை உள்ளே போய் செக் பண்ணுறதுக்கோ என்ன வேணாலும் நீங்கள் பண்ணலாம். அது உங்களுடைய இஷ்டம். உங்கள் மொபைலுக்குள்ளே இருக்கக்கூடிய கூகுள் பே, அவ்வளவுதான். சரிங்களா? இதுக்கு அப்பாற்பட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதை நீங்கள் செய்ய மறந்துட்டீங்கன்னா உங்கள் ஃபோனை தவறுதலாக வேறு யாருக்கோ கொடுக்குறீங்க, இல்லை யாராவது வாங்குறாங்க, இல்லை உங்கள் குழந்தைங்கிட்ட கொடுக்குறீங்க. குழந்தைங்க கூட தெரியாது இது கூகுள் பே, இது என்னென்னு தெரியாது. பட் அதுக்குள்ளே போய் தவறுதலாக ஏதாவது நொங்கு எடுத்துடலாம். ஸோ இது வேணாலும் நடக்கலாம். சரிங்களா? இதை தவிர்க்கிறதுக்கு ஒரு 2 விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக கூகுள் பேயில் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வித்தவுட் வேஸ்டிங் டைம், வித்தவுட் ஸ்கிப்பிங் த வீடியோ, வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கூகுள் பேயை ஓப்பன் பண்ணுங்கள். என்னடா இது கூகுள் பேயை தொட்ட உடனே ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம செய்யக்கூடிய முதல் தவறு இதுதான். நம்ம முறையாக என்ன பண்ணணும், லாக் பண்ணணும். அதை நம்ம விட்டுட்டோம். அதனால் இப்படி டைரெக்டாக உள்ளே போயிட்டோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா யார் வேணாலும் தவறுதலாக உங்களுடைய கூகுள் பேயை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படி தான் சொல்லுவேன். ஸோ இதை நம்ம தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்றைக்குமே ஒருத்தருக்கு பணம் அனுப்பும் போதும் சரி, ரிசீவ் பண்ணும் போதும் சரி, இல்லை கூகுள் பேயை உள்ளே போயிட்டு செக் பண்ணும் போதும் சரி, வெளியே வரும்போது இந்த செட்டிங்கை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ். இப்போ இந்த இடத்துல லாக் ஆப்னு இருக்கும், சைன் அவுட்னு இருக்கும். இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாக் ஆப்னா இப்போ நான் டெஸ்ட் பண்ணுறேன். லாக் ஆப் சின்ன ஒரு மெசேஜ் வந்துச்சு, ஜஸ்ட் அன்லாக் யுவர் ஸ்க்ரீன் வென் யூ ஓப்பன் த ஆப் அகெயின். சரிங்களா? லாக் ஆப் லாக் ஆகிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் நான் கூகுள் பேக்குள்ளே போக முடியல. 2 விஷயங்களை நான் செட் பண்ணியிருந்தேன், அது கேட்குது. ஒன்று யூஸ் பின், இல்லைனா என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட். நான் ஈஸியாக ஃபிங்கர் பிரிண்ட்டை கொடுத்து இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்டை கொடுத்து உள்ளே போயிடலாம். இல்லைன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகலைன்னா உங்களுடைய பின்னை பயன்படுத்தி நீங்கள் உள்ளே போகலாம். ஸோ இது ஒரு மெத்தடு. அது ப்ரொஃபைல் பிக்சர், செட்டிங்ஸ், லாக் ஆப். இந்த சைன் அவுட் இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன அப்படிங்கிறத நம்ம இதுக்குள்ளே போனால் என்ன ஆகும்னா, யூ வில் ஹாவ் டு ரீஆக்டிவேட் யுவர் யூபிஐ அக்கௌண்ட் வென் யூ ரீலான்ச் த ஆப். ஆஹா, இது கொஞ்சம் நமக்கு வேலை. ஆனால் அதனால் நீங்கள் தெரியாதனமாக கூட இந்த சைன் அவுட் பண்ணிடாதீங்க. சைன் அவுட் பண்ணிங்கன்னா இந்த கூகுள் பேயில் உங்களுடைய யூபிஐ அக்கௌண்ட் இருக்குல்ல, அது மொத்தமும் ரீசெட் ஆகிடும். சரிங்களா? மறுபடியும் ரீஆக்டிவேட் பண்ணணும், ஒரு சில வினாடிகள் எடுக்கும். அதனால் சைன் அவுட் பண்ணாதீங்க. பெஸ்ட் லாக் ஆப் கொடுத்து இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஆப் லாக் ஆகிடும். யாராலையும் நோண்டவோ நுங்கெடுக்கவோ முடியாது. சரிங்களா? இந்த ஒரு அருமையான டிப்ஸை நீங்கள் உங்களுடைய கூகுள் பேயில் ஃபாலோ பண்ணுங்கள். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் கூகுள் பேயை பற்றி இந்த 2 விஷயங்களை நான் உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கேன். ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கணும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.